எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்களுடைய 50வது படம், எங்கள் அன்பிற்கினிய தலைவர் சத்யராஜ் அவர்களுடைய 21வது படம். இந்த படத்தை தயாரிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற எனது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்களும் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும் மிகவும் பெருமைக்குரியவர்கள் என்று நான் கருதுகிறேன். இங்கே பேசும்போது அரசியல் விமர்சன வசனங்கள் வருது. இது ஒரு அரசியல் படம், இதுக்கு பெரிய பிரச்சனைகள் வருமோ என்றெல்லாம் பேசினார்கள். திரைப்படமே ஒரு அரசியல் தான், அதில் ஒரு தனியாக ஒரு அரசியல் படம் என்று பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கலைஞன் என்பவன் அவன் வாழுகிற காலத்தில் மக்களுக்கு இருக்கிற அவ்வப்போது நிலவுகிற பிரச்சனைகளை படைப்பில் சொல்லலை என்றால் அவன் கலைஞனே இல்லை. இன்னைக்கு அரசியல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இங்கே பேசிய எனது அன்பு தலைவர் என் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் கூட எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அரசியல் இல்லை, அரசியல் எனக்கு தேவையில்லை என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு சமமானது. அரசியல் இல்லாமல் என்ன இருக்குது? காலையில் நீங்கள் பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற தேநீர், படிக்கிற செய்தித்தாள், உண்ணுற உணவு, உடுக்கிற உடை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். அது இல்லாமல் நான் விலகி நின்றுப்பேன்னு சொல்லக்கூடாது. புரட்சியாளர் நல்ல அம்பேத்கர் சொல்றாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து விலகி நிற்பது அந்த பிரச்சனைக்கான தீர்வாயிராது, அது இன்னும் பல பிரச்சனைகளுக்கு விதையாயிடும் என்று சொல்றாங்க. அப்ப அரசியல் இல்லாம என்ன இருக்குது? இங்கே இருக்கிற என் அப்பா மணிவண்ணன் அவர்களும் சரி, என் அன்பு தலைவர் சத்யராஜ் அவர்களும் சரி, உலக பெரும் மாமேதை மார்க்ஸ், எங்கள் ஐயா தந்தை பெரியார் அவர்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 3 பேருடைய மொத்த உருவமாகத்தான் நான் உங்களை பார்க்குறேன். 2 பேருமே மிகுந்த சமூக பற்றுள்ள கலைஞர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மானம் இல்லாத ஒருவனை மனிதனாகவே பார்க்க முடியாது என்று. இவர்கள் 2 பேரும் மானமுள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, மானமுள்ள தமிழர்கள் என்பதை நாம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி திரைத்துறையில் எண்ணற்ற புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிய பெருமகன் ஐயா நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், ஐயா என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், இந்த 2 பேருடைய மொத்த உருவமாகத்தான் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்கள் இன்றைக்கு திரையுலகில் இருக்கிறாங்க. அவர்களைப் போல எனது அன்பு நண்பன் சுந்தர்சி கூட சொன்னாங்க, அவரை போல ஒரு அருவி போல கொட்டுகிற ஒரு படைப்பாளி நீங்கள் பார்க்க முடியாது. வெள்ளை தாளை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் படப்பிடிப்புக்கு போவோம். நிறைய பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கு. எங்கள் அப்பா அவரே ஒரு காவியம். நாங்கள் வேடிக்கை பார்த்து வியந்திருப்போம். என்னோட தான் பயணிப்பாங்க, ஒன்றா நாங்கள் சாப்பிடுவோம், உறங்குவோம். ஆனால் எப்படி சிந்திக்கிறாங்க இதைன்னு தெரியாது. போய்கிட்டே இருப்போம். புதிதாக எங்கள் படங்களில் நடிக்க வர நடிகர்களுக்கு குழப்பமாக இருக்கும். வந்தவொடனே எங்களை பிடிச்சி நாங்கள்லாம் உதவி இயக்குனராக இருப்போம், பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு தனியாக கூட்டிகிட்டு போய், சார் என்ன சார் காட்சி, சார் என்ன சார் காட்சி, வசனம் என்ன சார் அப்படின்னு நாங்கள் அவங்கள முறைச்சி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்ன காட்சின்னு. சார் நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார்னு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது என்ன காட்சி எடுக்க போகிறோம்னு. அது தெரியாமல் இவங்க புதுசாக வந்தாலும் நாங்கள் ஒருத்தர் சுந்தரிசி நல்லா புதுசாக வந்திருக்கானாடா, ஏடா சீன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன இப்போ நீண்ட நாளாக நடிக்கிறதுனால எங்கள் அப்பா பற்றி தலைவருக்கெல்லாம் தெரியும், கேட்க மாட்டாங்க. வசனம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வெறும் தாள் தான் இருக்கும். அந்த நேரத்தில் காட்சி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வசனத்தை கொட்டுவாங்க அருவி போல. அப்படி ஒரு படைப்பாளி இதுவரை தமிழ் திரையுலகில் இல்லை, பிறக்கவும் போகிறதில்லை. அப்போலே ஒரு அபூர்வமான படைப்பாளி. நீங்கள் பார்த்து வியந்த அமைதிப்படையின் உரையாடல்கள்லாம் அந்தந்த நேரத்தில் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னா, அப்படியா அவனை ஒரு டீ கொடுக்க சொல்லு, டீ குடா, டீயை குடிப்பாங்க, வராது. அப்படியா ஒரு சிகரெட்டு பற்ற வச்சுக்கிறேன், பற்ற வச்சுட்டு இது நல்லா இருக்குப்பா, நீ கேட்ட வசனம் இந்த சிகரெட்டில் இருந்துருக்குடா, நான் என்ன செய்கிறது அவன். ஏன்னா அந்த மாதிரி உரையாடல்கள் ஒரு சமூக பற்றோட ஒரு நோக்கம் இல்லாத ஒரு படைப்பாளியால் அது மாதிரி செய்ய முடியாது. அது நோக்கமும் துணிவும் தேவைப்படுது. இன்னைக்கு அரசியலில் இருக்கிற அவலங்களை துணிஞ்சு சொல்றதுக்கு ஒருத்தன் தேவைப்படுது.
அது யாரு சொல்றது? யாரோ ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து இதெல்லாம் செய்வார்னு எல்லாம் விலகினா எவர் செய்யறது? எந்த சூழல்ல இன்னைக்கு நாடும் அரசியலும் இருக்குது? ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம்னு இருக்குது அரசியல். இதை எப்படி யார் சரி செய்யறது? இதே எங்க அப்பா போன்ற மணிவண்ணன் போன்றவர்களும் புரட்சி தமிழன் சத்யராஜ் போன்றவர்களும் விலைக்கிட்ட யார் இந்த வேலையை செய்யறது? இது யாருடைய வேலை? ஒவ்வொருத்தனுடைய வேலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விலைவாசி ஏறிடுச்சு, அது அரசியல்வாதி போராடணும். எரிபொருள் விலை ஏறிடுச்சு, அது அரசியல்வாதி போராடணும். நீங்க போய் படுத்து தூங்குறதுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை கையளிக்கப்பட்டிருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் ஐயா NS கிருஷ்ணன் அவர்களும் பாடுவாங்க ஒரு படத்துல, நெருப்பில்லாமல் புகைவது என்ற வரி. அந்த ஒரு கேள்வி வருது. யாரு? ஐயா NS கிருஷ்ணன் கேட்கிறாங்க, நெருப்பில்லாமல் புகைவதுன்னு. பசித்து வாடும் மக்கள் வயிறு தான் அதுன்னு பாடுறாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலதான் அவர் புரட்சி தலைவரானார். அடுத்தவன் பசியை உணர்ந்து பாடியவர். எழுதியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற மகத்தான மக்கள் கவிஞன். நோக்கம் இருந்தது. அப்படி நோக்கமுள்ள ஒரு படைப்பாளியால் தான் இந்த மாதிரி படங்களை எடுக்க முடியும். அது சும்மா எங்க அப்பா, நீங்க ஏப்பா பயப்படுறீங்க? நீங்க நமக்கு கொடி மட்டும் இல்ல, புலி கொடி மட்டும் இல்ல, நாமளே புலி. இதுல எல்லாரும் தான் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான வெளியே நம்ம அவனை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, துணிஞ்சு சொல்லணும். அமைதி படையில அந்த நேரத்துல தான் பாபர் மசூதியை இடிச்சாங்க. அந்த சிங்காநல்லூர் வீட்டில் அப்படி ஒரு இதை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உரையாடல் என்ன எழுதுறதுன்னு தெரியும், அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. வரும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, தலைவர் பேசுவாங்க எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்களை பார்த்து, மணியா, கடவுள் இருக்குன்னு சொன்ன இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரன் கூட கோயில் அடித்ததில்லை, கடவுள் இருக்குன்னு சொன்ன கட்சிக்காரன் அடிச்சு விட்டான் பத்தியாடா அப்படின்னு. இதெல்லாம் யார் சொல்லுவா? வந்து கேட்பாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கன்னா நாங்கள் பக்கத்தில் உட்காந்து அங்கனைக்கிலே பேசுகிற வசனத்தை எழுதணும். வேகமாக ஆளுக்கு போய் எழுதிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா அங்கே குரல் பதிவில் சிக்கல் வந்துடும். அப்போ எழுதிக்கிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். டேய் மணியா, இந்த அமெரிக்காவை வாஸ்கோட காமா கொலம்பஸ் கண்டுபிடிச்சான், இந்தியாவை இந்த வாஸ்கோட காமா கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கர்மாந்தத்தை கண்டுபிடிச்சது அப்படின்னோன்னு அவர் இந்த மணியாற்றம் கண்டுபிடிச்சா அந்த மந்திரிமார் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. அவ உடனே அப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒழிச்சுட்டா சாதி ஒளிஞ்சிரும்ன்ற. சாதி ஒளிஞ்சிரும், அப்போ நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். உனக்கு என்ன வேற ஏதாவது தொழில் தெரியுமா? அரசியல் தானே தெரியும். அப்போ சாதி ஒழிச்சுவிட்டா அரசியல் எங்க செய்யறது? போ போ. அப்போ இந்த மாதிரி அந்த சமூக அவலங்களை ஒரு நோக்கமும் துணிவும் இல்லாத கலைஞனால் படைக்க முடியாது, சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே தன்னை தாழ்த்தி கொண்டு பயந்து 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 நத்தையா நம்ம கூட்டுக்குள்ளே விடுங்கிறதுக்கு மான தமிழன், வீர தமிழன், அவன் ஒரு உண்மையை கண்டு உண்மைக்கும் நேர்மைக்குமாக நிற்கலைன்னா எப்படி வெல்ல முடியும்? அதனால அந்த அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், ஒரு உண்மையும் நேர்மையுமான அர்ப்பணிப்புமான கலைஞன் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள். அவருடைய 50வது படம் மிக பெருமைக்குரியதா நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான், என்னுடைய அன்பு நண்பன் சுந்தர்சி, என்னுடைய இனிய சகோதரன் செல்வபாரதி, என்னுடைய தம்பி ராசு மதரவன், நாங்கள்லாம் பணியாற்றினோம். அது ஒரு சொர்க்கமான காலம், அது இனிய காலம். அதில் தலைவருக்கு நினைவு இருக்குதோ இல்லையோ, ராசு மதர்வனோட நடிக்கத்தான் அவர் ரொம்ப சிரமப்பட்டுட்டார். அந்த காட்சி எங்கள் அப்பாவை கூட நினைவு இருக்கான்னு தெரியாது. அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருத்தர் இறந்துருவார், அவர் பணத்தை எடுத்து அடக்கம் பண்ண காசு இருக்காரு. அதை கூட்டிகிட்டு வந்து தலைவர் உட்கார்ந்துருப்பார். அவர் காலில் வந்து விழே, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டே காலில் விழுந்து கேட்பேன், மணியா ஏன்டா இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லைங்க நான் பழக்கத்துலேயே வச்சுருக்கேன்னு, அப்புறம் மறந்துடுவாங்க. நான் விழுந்து கும்பிடுவார். கும்பிட்டுட்டு எங்கள் கருப்பையா நடிக்கிறான், வெறுமேலோடு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இந்த கண்ணீர் திரவத்தை கொட்டி விட்டாங்க. அவர் தலைவர் அவனை பார்த்து பேசி நடிக்கணும். எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு 10-15 முறை அந்த காட்சியை பதிவு பண்ணுறான். அவன் முகம் அப்படியே இருக்கு, கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு நடிப்பை நான் உலகத்திலே பார்த்ததில்லைன்ட்டு நினைவு இருக்கா தலைவா? ஏன்னா அவரால் சிரிப்பு அடக்க முடியல. காட்சி ஓடிக்கிட்டு இருந்து அவனை பார்த்தவொடனே சிரிப்பு வந்துடுது. என்னங்க நான் நடிகர் திலகத்து கூட நடிச்சுட்டு நம்ம மதனவனோட நடிக்க முடியலையே அப்படின்னு. அது ஒரு பெரிய அனுபவம். அப்படி அது போல அனுபவம் உள்ள ஒரு படம் அந்த அமைதிப்படை. அமைதிப்படையை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறது அரசியலில் இருக்கிற அவலங்கள், இந்த சிக்கல்கள் எல்லாம் அதோட ஒரு படத்தோட தீர்ந்து போறதில்லை.